டேய் சதீஷ், என்னடா நீயா இப்படி சொல்ற? ஆமாம்மா, அவங்க நிலைமைய கேட்டதும் எனக்கே பாவமா இருக்கு. சரிங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீ உட்காருக்கா, நான் தண்ணி எடுத்து வரேன். சாப்பிட்டுட்டு பொறுமையா போங்க. ஆமா ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே. வா சுசி. அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன வா சுசி. ஆமா, இப்ப எதுக்காக என்ன அவசரமா வர சொன்ன? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணாத சும்மா சும்மா வர சொல்லாதுன்னு. சுசி, உன்னை நான் சும்மா வர சொல்லல சுசி, ஒரு சூப்பரான விஷயத்தை தான் சொல்ல வர சொல்லியிருக்கேன். அத போன்லயே சொல்ல வேண்டியது தானே. அப்படி என்ன சூப்பரான விஷயம்? சுசி, மணி கொலைகேச கையில எடுத்துக்கிட்டு மோப்ப நாயை விட மோசமா கொலைகாரனை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும்னு தெரிஞ்சான ஒருத்தன், அவன் இப்ப என்ன ஆனான்னு தெரியுமா? யாரு? கடமை தவறாத போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவன் என்னானா? அவனை தூக்கிட்டாங்க. அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்களா? அவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தல, தண்ணி போட்ட ராசான்னு சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி? இந்த செல்வம் செல்வாக்கோட இருக்கிற வரைக்கும் எவனுக்கு வேணாலும் சஸ்பெண்ட் கொடுக்க வைப்பான். ஏன் டிஸ்மிஸே பண்ண வைப்பான். அப்புறம் நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கு இப்ப யார் இன்ஸ்பெக்டர்? வெளியூர்ல இருந்து புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காராம். என்ன புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் மணி கொலைகேச கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறியா? சுசி, புதுசா வந்திருக்கிறவன் புத்தனம் இல்ல, நான் காந்தியும் இல்ல, நான் கிரிமினல், அவன் போலீஸ். என் புத்தியும் மாறாது, அவன் புத்தியும் மாறாது. புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் நல்லவனா இருக்கணும்னு நான் ஆசைப்பட முடியாதுல்ல. ஏன்னா நான் நல்லவன் இல்லையே, பக்கா கிரிமினல். சுசி, இப்ப புதுசா வந்திருக்கான இன்ஸ்பெக்டர், அவன் என் ரூட்ல வராத வரைக்கும் அவன் வண்டி ஓடும். மீறி வந்துட்டான்னா அவன் வண்டி பஞ்சர். சுசி, அவன் வண்டி மட்டும் இல்ல, அவனே பஞ்சர் தான். ஆமா சந்தியா. என்னப்பா? அருண்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கறோம்னு ரவி எங்கள்கிட்ட சொன்னியாமே? ஆமாப்பா, கொஞ்சம் கொஞ்சமா கடனை திருப்பி கொடுத்தாதானே நல்லது. நல்லதுதாம்மா, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அருண் தம்பி கிட்ட டக்குன்னு பணத்தை திருப்பி கொடுத்துட்டா ஏதாவது அவர் தப்பா நினைச்சுக்குவார் இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? என்னடா இது, நம்ம மேல கோபம் ஆயிட்டாங்களோ இல்ல நம்ம சம்பந்தம் ஒருவேளை பிடிக்கலையோன்னு அவர் நினைச்சுக்குவாருமா. அவர் என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும்பா. என்னம்மா சொல்ற? தங்கச்சி இறந்த சோகம் நம்மளை விட்டு சீக்கிரம் போகாதுப்பா. அவளோட ஞாபகம் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அவ இறந்த ஈரம் காயறதுக்குள்ள என்னால கல்யாணத்தை பத்திலாம் நினைச்சு பார்க்கவே முடியாதுப்பா. அதனால அருண் சார் நமக்காக இனிமேலும் காத்திருக்க வேண்டாம். வேற பொண்ணை பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல, ஆட்சேபனையும் இல்ல. நல்ல வேளை அன்னைக்கு நாம சம்மதம் சொல்லாம தள்ளி போட்டதும் நல்லதுதான்னு இப்போ நான் நினைக்கிறேன்ப்பா. சந்தியா, ஒருவேளை அருண் தம்பி உனக்காக 1 வருஷம் ஆனாலும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ என்னம்மா பண்ணுவ? அவர் அப்படி சொன்னா கண்டிப்பா நான் காத்திருப்பேன்ப்பா. என்னப்பா
நான் சொல்றது சரிதானே? ஆ, சரிதாம்மா. அருண் தம்பியும் பாவம் உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனதுல இருந்து இவ்வளவு நாளும் காத்துட்டு இருக்காரு. சரிம்மா, நாளைக்கு பணத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்பா நானும் வரட்டா? வேண்டாம்மா, நீ வர வேண்டாம். நீ வீட்டிலேயே இரு. அப்பா பணம் வாங்கினது நானு, அந்த பணத்தை நானே கொடுக்கறது தானப்பா நியாயமா இருக்கும். சந்தியா, அவருக்கு தேவை அவர் நமக்காக கொடுத்த பணம். அது யார் மூலமா அவர்கிட்ட சேர்ந்தா என்ன? நீ ஒன்றும் வர வேண்டாம், வீட்டிலேயே இரு. நான் போய் பணத்தை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பேசிக்கிறேன். சரியா? சரிங்கப்பா. சதீஷ், சார். டேய் சதீஷ், எனக்கு தெரியல. தெரியல சார். ஆனா டேய், நீ இன்னும் +2 படிச்சமேடா, விவேகானந்தா ஸ்கூல்ல. ஞாபகம் இல்லையா? நான் தான்டா பிருத்திவிராஜ். டேய் பிருத்வி, நீயாடா? இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதா? சரி, என்ன இந்த பக்கம்? முருகன் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. அவரோட பொண்ணு கூட போன வாரம் இறந்துட்டா. அதனால இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, ஆ, ஆக்சுவலா அவர் எனக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சவர் தான். ஓஹோ. பட் ஆனா அதிகமா பழக்கம் கிடையாது. சரி, நீ எங்க இந்த ஊர்ல? நான் சிவில் இன்ஜினியரா இருக்கேன்டா. அடையார் போயிட்டு இருக்கேன். பட் வீடு இங்க தான்டா. ஆ, இரு, இந்த என்னோட விசிட்டிங் கார்டு. நேரம் கிடைக்கும் போது எனக்கு மறக்காம ஃபோன் பண்ண. சரி சதீஷ், நான் கிளம்பவா? சரிடா. அப்புறம் திவ்யாவை கொண்டவனை யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் கண்டுபிடிக்க முடியல. திவ்யா கூட படிச்ச பசங்க நடுவுல பூந்து ஏதாவது குழப்பினாங்களான்னு தெரியல. பொதுவா யாராவது எதிரி இருந்து அவங்க கொலை பண்ணாங்களான்னு தெரியல. விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். கொலைகாரனை பிடிச்சிருவீங்களா? கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சரி பிருத்திவ், நான் போயிட்டு வரேன். பிருத்திவ், சொல்லு சதீஷ். எனக்கும் கொஞ்சம் எதிரிகள்லாம் இருக்காங்க. வேலைக்கு போகும்போது அன்னைக்கு கூட வழிமறைச்சி தகராறு பண்ணி அடிக்கலாம் வந்தானுங்க. அவனுங்க யாருன்னு தெரியல. அவனுங்களை அனுப்புனது யாருன்னு தெரியல. ஒரு நாளைக்கு உன்னை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி அது யாருன்னு கண்டுபிடிச்சிடவா? டேய், அதெல்லாம் வேண்டாம் சதீஷ். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. முடிஞ்ச வரைக்கும் தனியா எங்கேயும் போவாத. டேய், யாரா இருந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாத. அப்படி நினச்சிக்கிட்டு அசால்ட்டா இருக்காத. எதிரிங்க எப்பவும் தயாரா இருப்பாங்க. சிச்சுவேஷன் சரியா அமையும் போது அதை அவங்க சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. எதுவா இருந்தாலும் தனியா ஹேண்டில் பண்ணாத. எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சரிடா, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். அப்போ நான் வரேன்டா. பாய். போதுமாப்பா? போதுமா. போதும் போதும். போதுமா? திவ்யா, சாப்பிடவா? திவ்யா, கூப்பிடுறேன்லடி, காது கேட்கலையா? என்னதான் பண்ணுவாளோ திவ்யா. அப்பா பாருங்கப்பா, இன்னும் வர மாட்டேங்கிறா. திவ்யா. சந்தியா, என்னமாச்சு உனக்கு? திவ்யா சாப்பிடவான்னு சொல்ற? எனக்கு திவ்யாவோட ஞாபகமாவே இருக்குப்பா. உன் தங்கச்சி நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் நம்மளை எல்லாம் நல்லபடியா பார்த்துப்பான்னு நினைச்சேன். ஆனா விதி நம்மளை எல்லாம் விட்டுட்டு அவ போயிட்டா. போனவா எப்படிமா திரும்ப வருவா? அப்பா, அவ எங்கப்பா போனா? எந்த படுபாவிகளும் அவளை போக வச்சுட்டாங்கப்பா. திவ்யாவை எப்படிமா நம்மளால மறக்க முடியும்?
அதுக்காக அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிம்மா? அப்பா, நாம 2 பேருக்கும் அவதானப்பா உலகம். அவளுக்காக நான் என் எதிர்காலத்தை பத்தி கூட பெருசா நினைச்சதில்லப்பா. இப்போ அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு சூனியமா இருக்குப்பா. பேசாம நாம 2 பேரும் எங்கேயாவது வெளியூருக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாமா? மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பா, தங்கச்சி போனதுக்கு அப்புறம் எனக்கு ஏதுப்பா நிம்மதி? எனக்கு நிம்மதியே இல்லப்பா. என்னம்மா நீ? எவ்வளவு பேருக்கு நீ தைரியம் சொல்லுவ, ஆறுதலா இருப்ப. இப்ப நீயே இப்படி மனசு உடைஞ்சு பேசலாமாம்மா? அப்பாதான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, நம்ம திவ்யா நம்ம கூட தான் இருக்கா, எங்கேயும் போகல. அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதாம்மா. நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடுமா. சாப்பிடு. அப்பா, எப்படிதானப்பா தங்கச்சிக்கும் ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்க? என்னம்மா நீ திரும்ப திரும்ப அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கியம்மா? முடியலப்பா, என்னால அவளை நினைக்காம இருக்கவே முடியலப்பா. தைரியமா இருக்கணுமா? நீ தைரியமா இருந்தா தான் அப்பாவுக்கு தைரியம். சரியாமா? சாப்பிடுமா.